இருப்பது என்று வரும்போது காட்சி பலவீனமாக எதிர்த்து பேசிட்டு நேர்பட பேசி தொடர்கிறது. ஐஎஸ்க்கு எதிரான சிரியா, ஈராக் நாடுகளை கைப்பற்றியிருக்கக்கூடிய, அதன் பெரும் பகுதியை கைப்பற்றியிருக்கக்கூடிய ஐஎஸ் அமைப்புக்கு எதிரான போரில் இந்தியாவும் இணைவது அவசியமா, விபரீதமானதா அல்லது அர்த்தமற்றதா என்ற கேள்வியை முன்வைத்திருந்தோம். 58% நேயர்கள் அவசியம் என்றும், 18% நேயர்கள் விபரீதம் என்றும், 24% நேயர்கள் அர்த்தமற்றது என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அந்த நேயர்களுக்கு நன்றி. ராகவன், பெரும்பாலும் உங்க கருத்தோட தான் ஒத்து போயிருக்காங்க. பிராடா இந்த இதுல இன்டர்வென்ஷன் தேவைன்ற கருத்தை தான் சொல்றாங்க. என்னுடைய கருத்து அப்படி இல்லைங்க. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு எது நல்லதோ அதை செய்ய வேண்டும், அவ்வளவுதான் என்னுடைய கருத்து. இப்ப ஐஎஸ்ஐஎஸ் இந்தியாவுள்ள வரக்கூடாது, அல்காய்தா இந்தியாவுக்குள்ள வரக்கூடாது. எனக்கு என் நாட்டுடைய பாதுகாப்பு முக்கியம். அதற்காக எந்த நாடுகளோட கை கோக்கணும் அது நடக்குமோ அதை செய்யலாம், தப்பு ஒண்ணும் கிடையாது. அதனால கைகோர்க்கிறதுனால புது பிரச்சனை வந்ததுன்னா அதுதான் சொல்ல வரேன். எல்லாத்தையும் ஆலோசிக்கணும். எதுவாக இருந்தாலும் என்னுடைய வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட், ஒரே இன்ட்ரெஸ்ட், பர்சனல் இன்ட்ரெஸ்ட், என்னுடைய நாடு காப்பாற்றப்பட வேண்டும். என்னுடைய நாட்டிற்கு இந்த தீவிரவாதிகள்லாம் வரக்கூடாது. ஏன்னா அங்கெல்லாம் பிரச்சனை வரும்போது தடுத்தி விட்டா இங்கதான் வருவாங்கலாம். அந்த நிலையில நான் என் பார்டர்ஸை சேஃபா வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கு ஒபாமாவும் மோடியும் சொல்லியிருக்கிற அந்த ஜாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல சொல்ற முக்கியமான பகுதி, உறவை மேலும் பலப்படுத்தணும், 21ஆம் நூற்றாண்டுல இன்னும் பெரிய உயரங்களுக்கு இந்த நாடுகள் போகணும், தொழில்நுட்ப வளர்ச்சியில பகிர்ந்துக்கிறதுல பிரச்சனை இல்லை, வர்த்தகத்துல பகிர்ந்து கொள்றதுல பிரச்சனை இல்லை. அவங்க சொல்ற ஒரு வரியை கேட்கணும். As global partners, we are committed to enhancing our homeland security by sharing intelligence through counter terrorism. அதாவது உள்நாட்டு பாதுகாப்பு, இரண்டு நாடுகளுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு உளவு தகவல்களை பரிமாறிக்கொள்வது, பயங்கரவாத நடவடிக்கைகளில், எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அப்படின்றதுக்கு கூட்டா சொல்றாங்க. இப்படி அமெரிக்கா போன்ற ஒரு நாடு தன்னுடைய நாட்டை பாதுகாத்துக் கொள்றதுக்கு அவ்வளவு பெரிய ராணுவம் வச்சிருக்கிற ஒரு வல்லரசு இந்தியாவோட ஏன் சேர்ந்து செய்யணும்னு நினைக்குது? இல்ல, இந்தியாவோட சேர்ந்து செய்வதற்கு பொருளாதார பல பிரச்சனைகள்லாம் இருக்கு. அவங்க இந்தியா ஒரு மார்க்கெட், இங்க இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், அந்த பிரச்சனை பத்தி நம்ம பேசவே இல்லை நம்ம. ஏன்னா அவர்களுக்கு ஃபாரின் பாலிசி பேசிக்கலி என்னன்னா அவனுடைய எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் ப்ரமோட் பண்றது ஒரு அடிப்படையான விஷயம். ஆனா மறுபடியும் என்ன சொல்ல வரேன்னா, நம்ம முன்னாடியே பேசின விஷயங்கள் தான். ஒருத்தர் நெருப்பு வச்சுக்கிட்டே போறாரு, அவரை போய் நம்மள தீயை அணைப்பதற்கு அவரை நம்ம கூப்பிட முடியாது, அவர் கூட போய் தீயை அணைக்க முடியாது. அதனால இந்தியாவும் அமெரிக்கா இன்னொன்று ஷேரிங் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், நீங்க ஷேர்லாம் பண்ண வேண்டாம். அமெரிக்காவுக்கு எல்லா இன்டெலிஜென்ஸும் போயிட்டு இருக்குங்கிறது நமக்கு நிரூபணம் ஆயிடுச்சு. அவர்கள் உங்களுக்கு தேவையில்லாமே உங்களுடைய கவுண்டர் டெரரிசம் நம்ம சொன்ன விஷயம் என்னன்னா, அமெரிக்கா தீவிரவாதி உருவாக்குவாங்க, அமெரிக்கா இஸ்ரேலை அப்படியே வச்சிருப்பான், இஸ்ரேலுக்கு பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம யதார்த்தம், ஒரு யதார்த்தத்தை என்பதை நீங்க உருவாக்குறீங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு தேச விரோத சக்தியை உருவாக்கிட்டு அவனை நம்ம ரெண்டு பேரும் அது ஒரு யதார்த்தம், அதை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்றது எப்படி சரியா இருக்க முடியுங்கிறது அடிப்படை கேள்வி. சார், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இதற்கெல்லாம் அடிப்படையான காரணம் அமெரிக்கா தான். இந்த ஐஎஸ்ஐஎஸ் என்கின்ற அமைப்பு உருவானதற்கு காரணமே அமெரிக்கா தான். ஆனால் இது பெரிய பூதாகாரமான ஒரு பிரச்சனையாக உலகத்துக்கே ஆயிடுது. ஆகவே அந்த பூதம் நமது நாட்டுக்குள்ள வந்ததுன்னா நம்மால அதை நம்முடைய பார்டரை நம்ம பாதுகாக்கணும். ஆகவே கட்டாயமாக நம்ம இந்த மாதிரி ஒரு நெசசிட்டி வர வேண்டும் என்றால் அமெரிக்காவோட கைகோத்தான் ஆகணும், வேற வழி கிடையாது சார். இந்த ஒப்பந்தங்கள் தீவிரவாதிகளை ஒழிக்க போவதல்ல, தீவிரவாதிகளை ஒழிக்கிறேன் என்கிற பெயரில் அங்குள்ள மக்களை, நாட்டை சூறையாட போகிறார்கள். இந்த சூறையாடலுக்கு நாமும் துணை போவதால்தான் இந்தியாவுக்கு அது மிகப்பெரிய சிக்கலாக மாறும். அதுதான் நடந்துட்டு இருக்கு இது நாள் வரைக்கும். அதனால நோம் சாம்ஸ்கி என்கிற அமெரிக்க மிகப்பெரிய ஆய்வாளர், அறிஞர் சொல்றார், நாம் இன்னும் அதிகமான சேறுகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம், இதனால் மிக அதிகமான கொசுக்கள் உருவாகும், அந்த கொசுக்களுக்கு உலகை அழிக்கக்கூடிய மிகப்பெரிய அழிவு சக்தி உண்டு என்று அவர் சொல்லுகிறார். அந்த கொசுக்களை உற்பத்தி செய்கிற, அந்த சேறுகளை உற்பத்தி செய்து கொண்டு கொசுக்களை உற்பத்தி செய்கிற நாடு அமெரிக்கா. அந்த சேறுகள் உற்பத்தி செய்வதை நிறுத்தினால்தான் கொசுக்கள் உற்பத்தியாவது தடுக்கப்படும். ஆக மத்திய கிழக்கு என்பது ஒரு காலமும் இந்தியாவுக்கு எதிரான மனநிலை கொண்ட பகுதி அல்ல, இந்தியாவுக்கு ஆதரவான மனநிலை கொண்ட பகுதி. சதாம் ஹுசேன் அதை பலமுறை நிரூபித்தவர். இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் சண்டை என்றால் அவர் இந்தியாவின் பக்கம் உறுதியாக நின்றவர். இப்போது இவர்கள் சொல்லுகிற இந்த தீவிரவாதிகள் கூட இந்திய நர்சுகளை, செவிலியர்களை மிக பத்திரமாக அனுப்பி இருக்கிறார்கள். அவர்கள் சொன்ன காரணம், இந்தியா எங்களுடைய நட்பு நாடு, பாரம்பரியமாக எங்களுடைய நட்பு நாடு என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக சதாம் ஹுசேனும் தீவிரவாதிகள் உட்பட அனைவருமே இந்தியாவை ஒரு நட்பு சக்தியாகத்தான் பார்க்கிறார்கள். அதற்கு பங்கம் விளைவிக்கிற வகையில் நாம் நடந்து கொள்ளக்கூடாது. நன்றி உங்கள் நாளுடைய வருகைக்கும். இந்த பயங்கரவாதிகளுக்கு ஆயுத உதவி எங்கே இருந்து வருகிறது, அவர்களுக்கான நிதி உதவி எங்கே இருந்து வருகிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வியாக நம் முன்னால் தொடர்ந்து இருக்கிறது. உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. நேயர்களே, மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.
எல்லாரும் எதிர்த்து பேசிட்டு இந்த நாட்டுல வழியை தவிர